கூட நமக்கு நிறைய பாத்திரம் தேவைப்படும். கடையில் இருக்கிற எல்லா பாத்திரம் ஒரு 10,000 வாங்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் வாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டவுன் ஹால் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுடாம்பிகா கோயில் வீதின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஃபுல்லாகவே எல்லாமே பாத்திரக்கடை. இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். கம்மியாகவே இருக்கும். ஏன்னா இங்கே ஆர்த்தி கல்யாணத்துக்குலாம் கூட இங்கே தான் நாங்கள் வந்து பாத்திரம் சீர்வரிசை எல்லாமே இங்கேருந்து திருச்செங்கோடு வந்து நாங்கள் வாங்கிட்டு போனோம். இப்போ தான் கடையே ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமரை நம்ம தான் போல். எந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஒரு படி சோறு போட்டு வடிக்கிற மாதிரி எடுத்தால் போதும். 1 கிலோ வடிக்கிற மாதிரி எடுத்த போதும். அப்படியே பால் தூப்பேனி எடுத்துடலாம். ஆமாம் சாமி, தூபன் வச்சுட்டா ஊற்றி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் தூப்பேனி தொங்க போட்டுருக்காங்க. பித்தளை ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து கிலோ கணக்கு. செம்பும் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு ரேட்டு தான். பீஸ் ரேட் இருக்கு. எனக்கு என்ன கொடுத்த? உனக்கு தான் அப்புறம் அந்த இது செல்ல எங்க எந்த கொண்டாவை பார்த்தாலும் நான் சுருதிக்கு அது கொடுத்தேன் இது கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு என்ன கொடுத்தேன்? ஊருக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி கூட அங்கே இருக்கிற கொண்டாவெல்லாம் பொறுக்கி சுருதி கொடுத்துட்டு வந்தேன். அங்கே நான் வந்து கொண்டா எடுத்துட்டு இருக்கிறேன். செல் பதில் சொல்ல. அங்கேதான் சுருதிக்கு பக்கத்தால் அங்கேருந்து அங்கேருந்து தூக்கிட்டு வர காசு இங்கே எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு 4-5 மூட்டை சாக்கு வழியாக பாத்திரம் இருக்குது. எதுக்கு வச்சுருக்குறேன்னே தெரியல. கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாக சும்மா தான் அந்த பாத்திரம் இருக்குது, யூஸ் பண்ணுறதே இல்லை. இங்கே ஒரு 4 குண்டா வச்சுட்டு தான் நான் ஸ்டோர் ஆக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம பாத்திரம் நிறையா எடுக்கிறதுலாம் அந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். வேஸ்ட்னா தேவைக்கு எடுத்துக்கலாம், தேவையில்லாமல் நிறையா செல்ஃபில் அடிக்க வைக்கிற மாதிரி எடுக்கிறது. கறி கழுவுறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம்ல, இதை காய் கீழே கொட்டாது. இது ஒன்று எடுத்துக்கலாமா? காய் கீழே கொட்டாது. இந்த பாத்திரம் அது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் இல்லைங்களா? அது எடுத்துக்கோ. நல்ல வெயிட்டு. இங்கே தான் தோசை கல் உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்தல, அது இங்கே தான் எடுத்தேன். பாத்திரமே வேணான்ட்டு இங்கே வந்து இருக்கிற குண்டமா கம்மியாக பாத்திரம் எடுப்போம். சோபிகா ரித்திகாக்கெல்லாம் பாத்திரம் புதுசு வாங்கி கொடுத்துக்கலாம். நீ இப்போலேருந்தே சேர்த்தாது. ஆமாம், லிஸ்ட்டு வந்து பெருசாகிட்டே போகுது. நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு வீட்டில் வந்து காமிக்கிறேன். எங்கள் பாட்டி இப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டதுன்னா கடையில் இருக்கிற எல்லா பாத்திரமும் ஒரு 10,000 வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். கம்மியாக பாத்திரம் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் பாட்டி மூட்டை தைக்கிறாங்க. கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் தைக்கிறேன். ஏன்னா என் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்ப்பாங்களா மூட்டை நான் தூக்கிட்டு போகிறேன்ட்டு. அவங்க தான் மூட்டை தூக்க மாட்டாங்களா? யாரும் இப்போ நான் உன்னை இப்படி தூக்க வச்சுட்டு போகிறதுக்கு தான் என்னை திட்டுவாங்க, பாட்டியை போய் மூட்டை தூக்கி வைக்கிறீங்கன்ட்டு. அதில் ஒன்றும் பெருசாக வெயிட்டான ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு 4-5 பாத்திரம் தான் எடுத்துருக்கோம். என்னெல்லாம் வாங்கியிருப்போம் வீட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹால்லேருந்து வந்தாச்சு. எங்கே அந்த பில்லு அங்கேயே வச்சிட்டோம் போல். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா ஆச்சு. நாங்கள் வாங்க பார்த்தோம். ஒரே ஒரு சோறு வடிக்கிற கொண்டா வாங்குவோம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இது நிறையா பாத்திரம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வாங்குற மாதிரி தான். ஏன்னா நம்ம விட்டுருக்குற அந்த நான்ஸ்டிக் குண்டா எல்லாமே பார்த்திங்கன்னா அடி தேர்ந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாப்பாட்டுக்கு குழம்புக்கும் இது சில்வர்லேயும் இதுலேயும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஜல்லடை. பாட்டி ரொம்ப நாளைக்கு எடுத்துனாங்க. இந்த சப்பாத்தி வந்து நாங்கள் ரெகுலராக செஞ்சோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை இல்லை, மாவு ஜலிக்கிறதுக்காக. இது வந்து ஸ்டீல்லே வாங்கியிருப்போம். என்னம்மா வரல? இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை. இது வந்து ஒரு 4 பிளேட் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, அப்புறம் அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதை விட குட்டி இதுதான் மாவு ஜலிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காய்கறி கூட போட்டு வச்சுக்கலாம். காயிலாமா? காயை போட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். எதுக்கோ கொடுத்துருக்காங்க, எது எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 280 ரூபா இதோட ரேட்டு. அப்புறமா இதனை இட்டாலியம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வெயிட் இந்த பாத்திரம். நல்லா இருக்குது. இந்த இட்டாலியமா இந்தாலியமா என்னன்னு சொல்லுவாங்க இதோட இந்த மெட்டலோட பேர். ஏற்கனவே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை சட்டி இருக்குது. அதனால் இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா நம்ம என்னன்னா காயெல்லாம் வணக்கிறதுக்கும் அதாவது கூட்டு மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒரு வடை சட்டி போதும்.
அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட 2 வடை சட்டி இருக்குது. இது வந்து வெஜ்ஜுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். திடீர்னு இப்படி சொல்லலாம், திடீர்னு இதில் சிக்கன் கூட சமைக்கலாம். ஆனால் நல்ல வெயிட்டு, செம்ம வெயிட் இருக்குது. இதோட மாடலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இங்கே வந்து ஒரு கலர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டம்மி கலராக இருக்குது. ஆனால் வெயிட்டு ஃபுல் வெயிட்டு. இது வந்து 600 ரூபாய் 650 ரூபா பில்லை தான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். 700 ரூபாய்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடை சட்டி. அதுக்கு என்னெல்லாம் எடுக்கிறோன்னு பாருங்க. இன்னும் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது நாங்கள் கடைக்கு போன விஷயம். பாவம் தூங்கிட்டு இருக்காரு. காய் வடி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் வந்து கழுவுறதுக்காக இன்னொன்று வச்சுருக்கேன் நான், அந்த ஓட்டையாக இருக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோடது அந்த பாத்திரம். அதில் தான் இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இருக்குது. சரி, அதில் வந்து நான்வெஜ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து வெஜ்ஜு க்ளீன் பண்ணிக்கலாம். காய்கறி வெங்காயம் தக்காளி இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கூடை டைப்பில் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 540 ரூபா. ஆனால் நமக்கு வந்து 400 ரூபாய்க்கு என்னமோ கொடுத்தாங்க. 400 ரூபாய்க்கு ஏதோ கொடுத்தாங்க. ஹேண்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மீஷோ அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. அதில் இதை விட கம்மி ரேட்டு கூட இருக்குது. ஆனால் நாங்கள் நேரில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த காய் ஜலிக்கிறதுக்கு இந்த ஜல்லர் ஒன்று, மாவு ஜலிக்கிறதுக்கு ஒன்று, காய் ஜலிக்கிறதுக்கு தான் இது சாப்பாடு வடிக்க. அப்புறம் மெயினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் குக்கரில் சாப்பாடு வைக்க வேணாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பருப்பு அந்த மாதிரி ஏதாவது வேக வச்சா மட்டும் குக்கரில் வேக வச்சுட்டு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நம்ம இதில் தான் செஞ்சு வடிக்க போகிறோம். ஒரு 1 கிலோ மட்டும் வேகிற மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பாத்திரம் எடுத்துருக்கோம். இது வந்து எங்கள் ஊரில் பொங்கல் குண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊரில் இதுதான் வந்து சாப்பாடு வடிக்க போட்டாங்க. இதுதான் இங்கே இதுதான் வடிக்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இது இல்லை, ஈயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை, அது எந்த மாதிரி இருக்கும், மாடலாக இருக்கும். மாடலாக கொத்துக்குண்டா. கொத்துக்குண்டான்னு ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து வடிப்போம். அதுக்கு பிளேட்டும் பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்கும். என்கிட்ட வந்து இதுக்கு ஒரு பிளேட் இருக்குது, ஓட்டை பிளேட் இருக்குது. அதனால் பிளேட் வாங்கலை, இது மட்டும் வாங்கியிருந்தேன். இது 500 ரூபா 600 ரூபா 350 ரூபா எவ்வளோன்னு தெரில. மொத்தமாக 3500 ரூபா ஆச்சு. ஆனால் இது நல்ல வெயிட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா குக்கரில் சமைக்க போகணும். குக்கரெல்லாம் கமுத்திட வேண்டியது தான். எத்தனை குக்கர் இல்லை, குக்கரில் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்சுக்கலாம். கறிலாம் எடுத்தோம்னா குக்கரில் விசில் வருது, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்காக இந்த குண்டா வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம், கீரை கடைகிறது இல்லைன்னா குழம்பு வைக்கிறதுக்காக இந்த ஈய குண்டா வந்து வாங்கியிருக்கோம். இது நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி. இதே மாதிரி ஒரு சின்ன குண்டா பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது. அது வந்து செல்ஃப் வச்சுருக்கேன். அது வந்து சோபிகா பிறந்தப்போ ஃபஸ்ட்டு சோபிகா சாப்பிட 6 மாதம் 7 மாதத்தில் சோபிகாவுக்கு சாப்பாடு விட்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குண்டா வாங்கினேன். நல்ல வெயிட்டாக இருக்கும், துளுவுன்னு இருக்கு. அதில் தான் சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பேன் நான் சோபிக்கு. அதனால சரி ஓகேன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கேன். எத்தனையோ ஸ்டைலாக பாத்திரம் இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை ஸ்டைல் பாத்திரம் இருந்தாலும் இந்த பாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தாங்கும் போல. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஈயம். இதில் பருப்பு கடைஞ்சிக்கணும். ஒரு சட்டியை நீங்கள் எடுத்து வந்துடலாம். இதில் கடைஞ்சிக்கலாமா? நல்லா இருக்கும். ஏன் கடைய முடியாதா? இன்னும் சட்டியாக இருந்தால் நல்லா வைக்கும். கடைஞ்சி பார்ப்போம். நான் வீடு ஆஃப் பண்ணல, எங்க ஆயா போட்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா எதுக்குமா எத்தனை எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த சட்டி நிற்குதுல்ல, அதில் ஒன்று எடுத்து வந்துடலாம். அங்கே எடுத்துக்கலாம். 2 பெனியே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருந்துச்சு அன்னைக்கு கடைக்கு போடுங்க, 550 ரூபா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எடுக்கிற அந்த 2 பெனியை. ஆனால் நாங்கள் 2 2 பெனியே பார்த்தீங்கன்னா இங்கே 600 ரூபாய்க்கு எடுத்தோம். பரவாயில்ல. 4 லிட்டருக்கு ஒரு 2 பெனி, 1/2 லிட்டருக்கு ஒரு 2 பெனி, 1 லிட்டருக்கு ஒரு 2 பெனி எடுக்கலாம். எங்கள் பாட்டிக்கலாம் சரி எடுத்து வைக்கிறதுனால நமக்கு ஒன்றும் இது இல்லை. இது நல்லா வெயிட் இருக்குது. இந்த 2 பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் கேட்டுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 2 லிட்டர் பிடிக்கிற அளவு, 2 லிட்டர் அளவு. இது வந்து 580 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் இருந்துச்சு நாங்கள் இருக்கிற இடத்துல. நேற்றுக்கு தான் இப்போ பார்த்தோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். எடுத்துட்டு அதை எடுக்காமல் வேற ஒன்று பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 580 ரூபா. ஆனால் இதுவும் இந்த 2 2 பெனியும் சேர்த்தும் பார்த்தீங்கன்னா 580 ரூபா தான் வந்துச்சுன்னா 580 ரூபா தான் வந்துச்சு ரெண்டும் சேர்த்தே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு பால் பிடிக்கிற மாதிரி. என்னோட 2 2 பெனி வந்து பார்த்தீங்கன்னா சாறு விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு டைமு மட்டன் குழம்பு என்னமோ கொடுத்து அமிச்சேன் அஸ்வின் சார்கிட்ட. அங்கே அவங்க வீட்டில் இருக்குது திருப்பூரில். மட்டன் குழம்பு ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்து அமிச்சேன். அது வந்து இப்போ சாரு வீட்டில் இருந்து ராஜாண்ணா வீட்டுக்கு போயிடுச்சுன்னு அன்றைக்கி சாருக்கு சாப்பாடு செஞ்சு போகணும்ல, அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசியாக ப்ரானும் ரசமும் வச்சுட்டு போனோம் பாருங்கள். அப்போ ஒரு பால் 2 பெனி பார்த்தீங்கன்னா ரசம் வச்சப்போ எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி நம்ம கொடுத்த பாத்திரத்தையா வாங்கணும், இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் வாட்டி தான் குண்டாவை கொடுத்துட்டு திருப்பியாக கேட்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசு எடுத்துகிட்டு வந்துட்டோம். திரும்ப அவங்க கூட வந்து கொடுத்தா வாங்கிக்குவோம், இல்லை விட்டுருவோம். அவ்வளோதான். அதை வச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படாதுமா அந்த அவங்களுக்குலாம் 2 பேர் தான் இருக்காங்க, தேவைப்படாது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்படம், இதுதானே சமணம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஒரு பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அதை வந்து சில்வரில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்படம் வந்து வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று என்கிட்ட இருக்குது, இதோட சின்ன சைஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி வச்சுருக்கோம். அம்மா அந்த மேலே சில்வர் குண்டை அவங்களுக்குள்ள பச்சை கலர் குடி வச்ச மாதிரி அதில் எல்லாத்துலேயுமே குழம்பு வையுமே. கீழே இருக்கிற அந்த இந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டலாம். சரி, ஆமாம், அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம். ஆமாம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்படம் ஒன்று, அதுக்கப்புறமா சோறாக்குற குண்டா, அப்புறம் இந்த காய் வடிகட்டுற குண்டா, குழம்பு வைக்கிற குண்டா, அப்புறமா காய் வணக்கம். அப்போ இதுவும் செம்ம வீட்டாக இருக்குது. காய் வணக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வடை சட்டி, அப்புறம் சப்பாத்தி வந்து செய்யறதுக்கு மாவு ஜலிக்கலாம். அப்புறம் தூப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா பால் தூப்பேன், 2 தூப்பேன் வாங்கியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பாத்திரம் வச்சுட்டு போயிட்டா பால் தரணும் ஊற்றி வச்சுருக்கோம், அதனால 2 தூப்பேனி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது பொருள். இந்த மாதிரி தான் நம்ம கடைக்கு போனால் இருக்கும் போல். ஒரு குண்டா வாங்குறோன்ட்டு 9 குண்டா வாங்குறது. நீ வேற வாங்கிட்டு எத்தனை குண்டா வாங்கி வச்சுருக்குற? ஏற்கனவே எங்கள் செல்ஃபில் இடம் இருந்தா இருக்கிற பாத்திரத்தை எடுத்து சாக்கில் போட்டு இந்த சாக்கில் போட்டு வேணுங்கிற தூக்கி மேலே வச்சிடலாம். இன்னைக்கு எங்களுக்கு அதுதான் வேலை. இந்த நான்ஸ்டிக் இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையோட வந்து கழிக்க போகிறோம். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட கிளாஸ் புடியும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இன்னொன்று இது வந்து உள்ளே வந்து அந்த இது வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்ச நாள் கவனிக்கல, பாட்டி சமைச்சிருக்கிறதுனால. நேற்றுக்கு தான் கவனித்தேன். அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லி உடனே போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கழிச்சிட்டு இப்போ வாங்கிட்டு வந்த பாத்திரத்தெலாம் கமுத்திடலாம். அங்கே இருக்கிற ஏனமே ஒன்று கூட தேவையில்லை. ஒன்று கூட தேவையில்ல, அப்புறம் எதுக்கு இத்தனை பாத்திரம்? ஏம்மா நான் மட்டும் இருக்கிறதே 4 குண்டா தான் இருக்குது. 4 குண்டாவே தூக்கி எங்கம்மா வைக்கலாங்கிறாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரமே இவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம இந்த சம்படம் வந்து எடுத்துருக்கோம். இனிமேல் இதில் தான் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டு வைக்க போகிறோம். அப்புறம் அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நான் வாங்கின பாத்திரத்தில் இதெல்லாம் யூஸ்ஃபுல், இதெல்லாம் யூஸ்ஃபுல் இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாடா.